ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 5-21 எடுத்துக்காட்டு 5-22 பார்க்க போகிறோம். நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 5-21 3, -4 என்ற புள்ளியின் வழி செல்வதும் -5/7 சாய்வாக உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அதாவது ஒரு புள்ளி ஒரு சாய்வு. புள்ளி அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம்? x1 y1 எடுத்துக்கலாம். சாய்வுங்கிறத mன்னு சொல்லுவோமா? அப்போ m = -5/7. இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு, ஒரு புள்ளி ஒரு சாய்வு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நேர்கோட்டின் சமன்பாடு எழுதலாம். பாருங்கள், தீர்வு புள்ளி 3, -4 இதை x1 y1 எடுத்துக்கலாம். சாய்வு m = -5/7. ஓகேவா? இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு y minus y1 equal to m into x minus x1. ஒரு புள்ளி ஒரு சாய்வு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுதான் நேர்கோட்டின் சமன்பாடு. இப்போ இதில் இப்போ y minus y1 அப்படிங்கிறது இங்கே -4. அப்போ இங்கேயும் மைனஸ், ஃபார்முலாலையும் மைனஸ், அப்போ +4 +4 equal to m -5/7 into x minus x1ங்கிறது இங்கே 3. அடுத்து பாருங்க, இப்போ இந்த 7ங்கிறத இந்த சைடு கொடுத்துடலாமா? ஓகேவா? இங்கே இருக்குது, அதை இங்கே பெருக்கிக்கலாம். அப்போ இந்த 7 இங்கே வந்துச்சு அப்படின்னா இங்கே 7 into y + 4 வரும் ஈக்குவல் டு இங்கே -5 into x - 3 இருக்கா? இப்போ இதையும் உள்ளே கொண்டு போய் பெருக்க போகிறோம். உள்ளே பெருக்குனா 7y 7 நாங்கள் 28 +28 ஈக்குவல் டு இங்கே பெருக்குனா -5x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு I3 15 வருமா? இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். நம்மளுக்கு எக்ஸுங்கிறது ப்ளஸில் தான் இருக்கணும் இல்லையா? சமன்பாடு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது ப்ளஸில் தான் இருக்கணும். இப்போ இங்கே மைனஸில் இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு வேண்டி அப்போ எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்போ இங்கே மைனஸ்ன்னு இருக்கா, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது அப்போ ப்ளஸ்ன்னு ஆயிரும். எக்ஸு இப்போது +5xன்னு ஆயிரும். ஒய்ங்கிறது இங்கே தான் இருக்குது ஆல்ரெடி, அப்போ அது +7yன்னு அப்படியே தான் இருக்கும். அடுத்து இங்கே +28 இருக்குது. இது இங்கே வருமா? இது இங்கே வரும்போது இங்கே ப்ளஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். -15 = 0. பாருங்கள், 5x + 7y 28லேருந்து 15 போயிடுச்சு அப்படின்னா 13. பெரிய நம்பரோட குறி ப்ளஸ் தானே, அப்போ +13 = 0. இப்போ நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. எனவே தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு இதுதான், 5x + 7y + 13 = 0. இப்போ அடுத்து எடுத்துக்காட்டு 5-22 2, 5 மற்றும் 4, 7 என்ற புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோட்டிற்கு செங்குத்தாகவும் ஏங்கிற புள்ளி, ஓகேங்களா, 1, 4 என்ற புள்ளி வழி செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 புள்ளிகள் இருக்குது. இந்த புள்ளிகளை சேர்க்கிற நேர்கோட்டுக்கு செங்குத்தாகவும் இந்த புள்ளி வழியாக போகிற நேர்கோட்டோட சமன்பாடு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் இது கிராஃப் போட்டிருக்க பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு புள்ளிகளை சேர்க்கிற கோட்டிற்கு செங்குத்தாக அப்படின்னா இப்போ இந்த 2 புள்ளிகளை நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிசின்னு பேர் கொடுத்துட்டோம், சரிங்களா? இப்போ இங்கேயும் நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஏங்கிறத அவங்களே பேர் கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே, ஏ. அப்போ நான் இந்த 2 புள்ளிகளை நான் பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். பிசின்னு பேர் கொடுத்தாச்சு. இந்த புள்ளிகளை சேர்க்கும் கோட்டிற்கு செங்குத்தாகன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ செங்குத்தா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த புள்ளி வழியா போகுது, 1, 4ங்கிற புள்ளி வழியா போகுது. இந்த புள்ளி வழியா போகுது, இந்த புள்ளிகளை சேர்க்கிற கோட்டுக்கு செங்குத்தா இருக்கு, சரிங்களா? புரிஞ்சுதா? இந்த புள்ளி வழியா போகுது, இந்த கோட்டுக்கு, இந்த கோட்டை அப்படியே நீட்டி விட்டோம் அப்படின்னா இதுக்கு செங்குத்தா போகுது. இந்த கோட்டோட சமன்பாடு இப்போ நான் இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதோட சமன்பாடு, இந்த நேர்கோட்டோட சமன்பாடு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த புள்ளி வழியா போகுது, இந்த கோட்டிற்கு செங்குத்தா இருக்கு, ஓகேங்களா? இப்போ நேர்கோட்டோட சமன்பாடு அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படியெல்லாம் நேர்கோட்டோட சமன்பாடு சொல்லுவோம்? அதாவது ஒரு சாய்வும் y வெட்டு துண்டு சியும் தெரிஞ்சது அப்படின்னா y = mx + c அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம நேர்கோட்டோட சமன்பாடு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒரு புள்ளியும் ஒரு சாய்வு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நேர்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா 2 புள்ளிகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு நேர்கோட்டு சமன்பாடு சொல்லலாம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு புள்ளி வழியாக போகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு புள்ளி நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றா இன்னொரு புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா 2 புள்ளிகள் இருந்தால் நேர்கோட்டோட சமன்பாடு சொல்லலாம்.
இல்லை அப்படின்னா ஒரு புள்ளி ஒரு சாய்வு இருந்தது அப்படின்னா அதுக்கான நேர்கோட்டோட சமன்பாடு நம்ம போடலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 புள்ளிகள் இருக்கா, இப்போ நம்ம இந்த 2 புள்ளிகளை வச்சு இந்த கோட்டோட சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். சாய்வு m இருந்தது அப்படின்னா அப்போ ஒரு புள்ளி ஒரு சாய்வு இருந்ததுன்னா நேர்கோட்டோட சமன்பாடு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, என்னது y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 புள்ளிகளை யூஸ் பண்ணி நம்ம m இதோட சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தான் ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் இல்லையா, போன பயிற்சியில் போட்டிருக்கோம்ல, என்னது m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதோட சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு புள்ளி இருக்குது, ஒரு சாய்வு இருக்குது, அது ப்ராப்ளம் இல்லை. இன்னொன்று இருக்குது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, நேர்கோட்டிற்கு செங்குத்தாகன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ செங்குத்து அப்படின்னா எப்படி நம்ம அதாவது சாய்வுகள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போதே கோடுகள் இணை அப்படின்னா சாய்வுகள் சமம்னு சொல்லுவோமா, ஓகேங்களா. கோடுகள் ரெண்டுமே இணையாக இருந்தது அப்படின்னா 2 கோடுகள் இணை அப்படின்னா அதோட சாய்வுகள் சமமாக இருக்கும். அதே செங்குத்தாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம், m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1ன்னு எடுப்போமா. அதாவது 2 சாய்வுகளையும் இந்த கோட்டோட, இப்போ இது இங்கே செங்குத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதையும் பெருக்கணும் அப்படின்னா 2ஓட சாய்வுகளையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு -1 வந்தால் தான் அதை செங்குத்துன்னு சொல்லுவோம். இங்கே வந்து செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இதை ஒரு சாய்வை கண்டுபிடிச்சிட்டு அதை இங்கே கொடுத்துட்டு இதோட -1 ஈக்குவல் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு சாய்வு கிடைச்சிரும், ஓகேங்களா. அப்படிதான் இதோட சாய்வு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புரிஞ்சுதா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 புள்ளிகளுக்கு சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது செங்குத்துன்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ இந்த 2 புள்ளிகள் பிசின்னு பேர் கொடுத்துருக்கோமா. இப்போ பிசியின் சாய்வு பிங்கிற புள்ளி 2,5, சிங்கிற புள்ளி 4,7. இதோட சாய்வு ஈக்குவல் டு எம்னு வேணாம், ஏன்னா செங்குத்து கோடு அது நம்ம சாய்வு ஃபார்முலாக்கு நம்மளுக்கு எம் தான் வேணும் இல்லையா, நேர்கோட்டின் சமன்பாடு. அப்போ பிசியின் சாய்வுன்னு எடுத்துக்கலாம். இது x1 y1 x2 y2. சாய்வுக்கான ஃபார்முலா என்ன, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1னா இப்போ ஈக்குவல் டு y2ங்கிறது 7 மைனஸ் y1ங்கிறது 5 பை x2ங்கிறது 4 மைனஸ் x1ங்கிறது 2. இப்போ 7லேருந்து 5 போச்சுன்னா 2 பை 4லேருந்து 2 போச்சுன்னா 2 கேன்சல் பண்ணால் 1ன்னு வருதா. இது பிசியின் சாய்வு. இப்போ பிசியின் சாய்வு 1ன்னு கிடச்சிருச்சு, ஓகேங்களா. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இது செங்குத்தான கோடு தானே, இந்த கோட்டுக்கு செங்குத்து அப்படின்னா அப்போ 2ஓட சாய்வுகளையும் இதோட சாய்வையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு -1 வரணும். அப்போ 2 சாய்வுகளையும் பெருக்குனா -1. இப்போ செங்குத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தேவையான இந்த கோட்டோட சாய்வை நம்ம எம்னு எடுத்துக்கலாம். தேவையான நேர்கோட்டின் சாய்வு, ஏன்னா நம்மளுக்கு நேர்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு சாய்வு நம்ம எம்னு தான் எடுப்போம். அதனால தான் நான் இங்கே பிசியின் சாய்வுன்னு எடுத்துட்டேன், எம்னு எடுக்கல. இப்போ சாய்வை நம்ம எம்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற இந்த கோட்டோட சாய்வை நம்ம எம்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த நேர்கோடு பிசிக்கு செங்குத்தாக இருக்கா, பிசிக்கு செங்குத்தாக உள்ளது. இப்போ செங்குத்தாக இருக்குது அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், எனவே 2 சாய்வுகளையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு -1 வரணும். இப்போ தெரியாத அந்த ஒரு சாய்வை நம்ம எம்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. நம்மளுக்கு தேவையான இந்த செங்குத்து கோட்டோட சாய்வை எம்னு வச்சுக்கலாம். தெரிஞ்ச சாய்வு பிசியோட சாய்வு என்னன்னு கிடைச்சது, 1ன்னு கிடைச்சதா. 2 பெருக்குனா -1ன்னு வரணுமா. இப்போ இது கூட பெருக்கணும் அப்படின்னா 1 கூட எம் பெருக்கும்போது எம்னு தான் வரும், ஈக்குவல் டு -1. அப்போ எம்மோட வேல்யூ -1, ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு தேவையான சாய்வு கிடைச்சிருச்சு. இப்போ சாய்வு இருக்குது, ஒரு புள்ளி ஏன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ புள்ளி 1,4 சாய்வு m ஈக்குவல் டு -1. இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு நம்ம எழுதிடலாமா. இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு y minus y1 equal to m into x minus x1. இப்போ y minus y1, இது y1, சரி இது x1 y1 எடுத்துக்கலாமா. y minus y1ங்கிறது இங்கே 4 equal to mங்கிறது இங்கே -1 into x minus x1ங்கிறது 1. இப்போ y minus 4 equal to -1 உள்ள பெருக்குனா இது -xன்னு ஆகும், இங்கே minus into minus plusன்னு ஆயிரும், 1 இப்போ பாருங்கள். அப்போ எக்ஸுங்கிறது நம்மளுக்கு சமன்பாட்டில் எப்பவுமே எக்ஸ் ப்ளஸில் தான் இருக்கணும், இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ சமத்துக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இதை இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா
மைனஸ் எக்ஸுங்கிறது ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகும். இங்கே ஒய்ங்கிறது ஆல்ரெடி இருக்குது, இங்கே -4 இருக்குது. இங்கே +1ங்கிறது சமத்துக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா -1ன்னு வருமா, ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுமே மைனஸா, அப்போ கூட்டிட்டு அதே குறியை போட்டுடலாமா. இப்போ 4 1 கூட்டினா 5, அதே குறி மைனஸ், ஈக்குவல் டு 0. இப்போ இதுதான் தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. எனவே தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு x + y - 5 = 0 அப்படின்னு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.